வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக சைன்போஸ்ட் செல்போன் நிறுவனம் கடந்த 45 ஆண்டுகளாக இண்டஸ்ட்ரியல் டைரக்டரியை வெளியிட்டு வருகிறோம். சமீபத்திய தமிழக அரசின் பொருளாதார திட்டத்தின்படி 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு $1 trillion எக்கனமி என்ற பொருளாதார குறிக்கோளை அடைய திட்டமிட்டுள்ளது. அவ்வகையில் MSMEக்கள் மூலம் பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய வளரும் தமிழகம் 2030 என்ற வரிசையில் தமிழ்நாட்டின் தயாரிப்புகள் குறித்து வீடியோக்கள் வெளியிட்டு வருகிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. நன்றி. வளரும் தமிழகம் 2030இல் 4வது எபிசோடாக எவரான் இம்பெக்ஸ் நிறுவனத்தின் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் சொல்யூஷன் குறித்த வீடியோவை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். Welcome to Everon Impex, the Manchester of quality machines. Founded in 2011 in Coimbatore, Tamil Nadu, Everon Impex is a top manufacturer and exporter of high-performance construction equipment. From concrete block to paver and fly ash machines, we deliver innovative, reliable solutions trusted across India and beyond. With a strong focus on quality, service, and technology, Everon Impex is your one-stop destination for construction machinery. Building the future, one block at a time. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எவரான் இம்பெக்ஸுங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியில் நம்ம இருக்கிறோம். இந்த கம்பெனி வந்து கோயம்புத்தூர்லேருந்து அன்னூர் போகிற வழியில் 13வது கிலோமீட்டரில் இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆலோ பிளாக்கு, ஃபேபர் பிளாக்கு, சாலிட் பிளாக்கு, இன்டர்லாக்கு, மட்பிரிக்கு, இப்படி மேனுஃபேக்சர் ஃபேக்ட்ரிஸே வச்சுருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர் மிஷினு, பான் மிக்சரு, இப்படி பழைய நிறையா மிஷினரிஸ், அதாவது இப்போ நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்பட்ட மிஷினரிஸ் ஃபுல்லாகவே நாங்கள் எங்கள் ஃபேக்ட்ரியில் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் தயாரிக்கக்கூடிய மிஷினரிஸ் எல்லாம் அப்படி வாங்க வணக்கம் போய் உள்ளே போய் நம்ம ஃபேக்ட்ரியில் பார்க்கலாங்க. இதில் வந்து உள்ள மேனுஃபேக்சரிங் ஆகிற எல்லா மிஷினுக்கும் இங்கே இருந்தால் கட் ஆகி அங்கே போய் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ ஒரு அளவு கொடுத்தோம்னா அக்யூரேட்டாக வந்து கட் பண்ணோம்னா லேசரில் மட்டும்தான் முடியும். கையில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம மிஷின் வந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங் வந்து லேசரில் மூலியமாக தான் மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பான் மிக்சர் மிஷின். இது வந்து ஸ்டாண்ட் டைப் அண்ட் வீல் டைப். இந்த மிஷின் நமக்கு இது ஒரு 300 கிலோ 350 கிலோ மிஷின். இந்த மிஷின் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து இங்கே வரோம். இது வந்து பார்த்தா டீமோல்டிங் மிஷினுங்க. இது டீமோல்டிங் மிஷின். இது வந்து நம்ம பேவர் பிளாக் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடியது டீமோல்டிங் மிஷின். இது அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இது வந்து ஜா க்ரஷர் மிஷின் சொல்கிறது. இது வந்து நம்ம கெட்டியான கற்களை வந்து நமக்கு பவுடர் பண்ணி கொடுக்கக்கூடிய மிஷின். இந்த மிஷின் இது ஜா க்ரஷர் மிஷின். அதே மாதிரி இதுவும் ஜா க்ரஷர், இது பெரிய மிஷின், சால் க்ரஷர் மிஷின். இந்த மிஷின் இது வந்து முல்லர். இது நம்ம வந்து ஃபேவர் பிளாக் மிஷின் பயன்படுத்தக்கூடிய முல்லர். இந்த மிஷின், இந்த கிரைண்டர் வந்து முல்லர் கிரைண்டர். இது இதுலேயே வந்து 3, இது 250, இது 300, அது 400, 350 அந்த கேஜில் இருக்கும். அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நமக்கு வந்து இது மிக்சர் மிஷின்ஸ். இது மிக்சர் மிஷின்ஸ் இதில் இருக்குது. 1 பேக்கு, ஆஃப் பேக்கு, ஃபுல் பேக்கு, அப்படி மிஷின்ஸ் எல்லாம் இந்த சைடில் இருக்குது நம்மள்கிட்ட. அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 500 கேஜி ஃபான் மிக்சர். இது வந்து 500 கிலோ ஃபான் மிக்சர் பெருசு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா டீமோல்டிங் மிஷினில் ஹேண்ட் டைப் இருக்கு பாருங்க. இது ஒரு ஹேண்ட் ஆப்ரேட்டிங் மிஷின், டீமோல்டிங் மிஷின் ரெண்டுமே நமக்கு. அடுத்தது இது வந்து 750 கிலோ ஃபான் மிக்சர் மிஷின். இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸான முல்லர் புதுசாக செஞ்சுருக்கிறோம். அடுத்து அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து 3/4 பேக் மிஷின். ஆஃப் பேக் மிஷின் பார்த்துக்கோங்க. வீல் டைப்பு இருக்குது, ஸ்டாண்ட் டைப்பு, இது ஸ்டாண்ட் டைப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேண்ட் சீவிங் மிஷின், அந்த மணல் செலிக்கிற மிஷின். இந்த மிஷின் இதுவும் நம்மள்கிட்டே தான் இருக்குதுங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தகடுகள்லாம் கட் பண்ணிவிட்டு
அதை கரெக்டான டேரக்ஷனுக்கு ரவுண்ட் பண்ணுறதுக்காக டேரக்ஷன் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்மளே இதை கொடுத்து மிஷின் அந்த மிஷினில் கொடுத்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எந்த ஷேப்புக்கு நம்ம ரவுண்ட்ஸ் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மிஷின் தான் இந்த மிஷின். இது வந்து இந்த குடோனில் இங்கே இருக்குதுங்க. இப்போ நம்ம இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் ஃபேக்ட்ரி பார்த்தோம். இப்போ மேனுஃபேக்சர் முடிச்சு நம்ம வந்து ஸ்டோர் வச்சு ஸ்டோருக்கு வந்துருக்கிறோம். மிஷினரிஸ் ஸ்டோரில் இருக்குவாங்க. அப்படியே ஒவ்வொரு மிஷினாக காட்டுறோம், பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே அங்கே மிஷினரிஸ் பார்த்தோம். இங்கே வந்து ஹாலோ பிளாக் மிஷின், இன்டர்லாக் மிஷின் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த மிஷினரிஸ் இப்போ பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் மிஷினு. இது 876 ஆட்டோ ஃபீடர் மிஷின். இந்த ஃபஸ்ட் மிஷின் வந்து ஆட்டோ ஃபீடர் மிஷினுங்க. இந்த முன்னாடியே இருக்கிற இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் மிஷின். இது ஒரு பின் லிஃப்ட் டைப் மாதிரி. நம்ம வந்து கீழே வந்து மேலே ஒரு பின் இருக்கும். கீழே வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு ட்ரையிலேயே நம்ம கலவையெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே தட்டிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பின் டைப்பில் மாஸ் ப்ரொடக்ஷன் மிஷின் இந்த மிஷினு. அப்படியே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்மள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஆலோ பிளாக்லேயே, ஆலோ பிளாக் சாலிட் பிளாக்லேயே. இது பார்த்தீங்கன்னா 1074ங்கிற மாடல் மிஷினு. அப்படியே நடந்து உள்ளே வந்தோம்னு சொல்லிச்சுன்னா 1074, 876 ட்ரிபிள் வைப்ரேட்டர், 1074 ட்ரிபிள் டபுள் 2 வைப்ரேட்டர் இருக்குது. இது 1119 பிஎல்சி மாடல் மிஷின். இந்த மிஷினு இது மிஷினரிஸ் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் மிஷின். அது கன்வேர் டைப் கொடுக்கக்கூடிய மிஷின் இருக்குது நம்மள்கிட்ட. அது ட்ரிபிள் வைப்ரேட்டர் மிஷின் இருக்கு பாருங்க. இது பாருங்கள், இது எர்த்தர மாதிரி மிஷினு. அடுத்து நம்ம பார்க்குற பெரிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 12 கல் அடிக்கிற ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் மிஷின். 12 கல் அடிக்கிற மிஷின். இது வந்து ஒரு ஸ்டேஷனரி டைப்பு 12 கல் அடிக்கக்கூடிய மிஷின். இந்த மிஷின் பார்க்குறாங்க நம்ம. இதெல்லாம் ரெடியாக இருக்குது, கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க, வச்சுருக்கோம் நாங்கள். ரீசெண்டாக தயாரித்து கொடுத்துருக்கக்கூடிய மிஷின் இந்த மிஷினு. இதுவும் ஆலம் மிஷினு. ஹேண்ட் ஆப்ரேட்டிங் தான், மேனுவலாக பண்ணிக்கலாங்க. ஆட்டோ ஃபீடரில் மேனுவலாக பண்ணக்கூடிய ஒரு மிஷின். அடுத்து இன்டர்லாக்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 4 கல் தயாரிக்கிற மிஷின் செஞ்சுருக்கிறோம். அந்த மிஷினும் டெலிவரி கொடுக்குறாங்க, ரெடியாக நிப்பாட்டிக்கிறோம். அந்த மிஷின் இதுதான் 4 கல் இன்டர்லாக் மட் பிரேக் மிஷின். அதாவது இன்டர்லாக் மட் பிரேக் அப்படின்னா இன்டர்லாக் டை இருந்தால் அது இன்டர்லாக் மிஷினாக வச்சுட்டு டை மாற்றிக்கலாம். மட் பிரேக் அடிக்கணும்னா மட் பிரேக் டை மாற்றிக்கலாம், அவ்வளோதான். இதில் வந்து 4 இது எல்லாமே மேனுவல். இது வந்து எல்லாமே ஆட்டோ ஃபீடர் மிஷின். டபுள் ப்ரெஸ்ஸிங் இருக்குது. இதில் மேலிருந்து ப்ரெஷர் வரும், கீழிருந்து ப்ரெஷர் வரும். அந்த மாதிரி டபுள் ப்ரெஸ்ஸிங் மிஷின் இன்டர்லாக் மிஷின் இது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லுது இங்கே வந்தீங்கன்னா இன்டர்லாக்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைன்னு சொல்கிறது இந்த மிஷின் தான். சிங்கிள் டை மிஷின். ஒரே இது ஹேண்ட் ஆப்ரேட்டிங்லேயே பண்ணிக்கலாம். ஒரு கல் மிஷின் சிங்கிள் டை. அது வந்து இந்த மிஷின் தான். இந்த மிஷின் செட்டப் இது தான். இது வந்து ஒரு கல் அடிச்சுக்கலாம். 2 டை வேறு 2 பக்கம் 2 டை வச்சு அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி மிஷின் இந்த மிஷின். எவரான் இம்பேக்ஸ் நிறுவனத்தின் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் சொல்யூஷன் குறித்த வீடியோவை நாம் பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஆட்டோமொபைல், இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல், கெமிக்கல்ஸ், மிஷினரி, ரொபோட்டிக்ஸ், டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் போன்ற பல ஆயிரக்கணக்கான சாதனங்களும் தளவாடங்களும் தயாரிக்கப்படுகின்றன. நீங்களோ உங்கள் நண்பர்களோ தயாரித்தால் கமெண்டில் தெரிவியுங்கள். பின்வரும் எபிசோடுகளில் அவை குறித்த வீடியோக்களை வெளியிடுகிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. நன்றி.